அட என்னய்யா இது முன்னாள் சாம்பியனுக்கு வந்த சோதனை. இப்படி புலம்புற மாதிரி தான் குஜராத்தோட நிலைமை ஆயிப்போச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 206 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம், இது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் மாதிரி தான்ப்பா தெரியுது. இருந்தாலும் குஜராத் சும்மா விட மாட்டாங்க, மும்பை கூடலாம் ஜெயிச்சிட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை டஃபா கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. சாகாவும் சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா தீபக் சாகரோட 2வது ஓவர்ல சுப்மன் கில் எல்பிடபிள்யூ முறையில அவுட் ஆயிட்டாரு. ஆம்பையரும் உடனே அவுட் கொடுத்தாரு. ஆனா சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் நான் ரிவ்யூ எடுக்க விட மாட்டேன், ரிவ்யூ எடுத்தாவது இந்த விக்கெட்ல இருந்து தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்தாரு. ஆனா ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல கிளீன் அவுட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரிப்பா கில்லு போனா என்ன, சாகா நின்று விளையாடுவாரு அப்படின்னு நினைச்சோம். திரும்ப அவரையும் தீபக் சாகர் அடுத்த ஓவர்ல தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக வீரர்களான விஜய் சங்கரும் சாய் சுதர்ஷனும் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைச்சா அப்பதாங்க டேரி மிச்சல் அதிசயமா பவுலிங் போட வந்தாரு. அப்பதான் டேரி மிச்சலோட ஓவர்ல ரொம்ப அழகா தோனி விஜய் சங்கரோட கேட்சை பிடிச்சிட்டாரு. உண்மையில இந்த கேட்சை பார்த்துட்டு தான் தோனி ரசிகர்கள் எல்லாருமே தலை இது ஒண்ணு போதும் தலை, என்ன மாதிரி ஒரு கேட்சை பிடிச்சிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கேட்சை பார்க்கும்போது கொஞ்சம் சாதாரண கேட்ச் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த வயசுலயும் மனுஷன் பாஞ்சு போய் இப்படி ஒரு கேட்சை பிடிக்கிறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி ஒரு கட்டத்துல விஜய் சங்கர் அவுட் ஆனவனே இவர் போனா என்னப்பா சாய் சுதர்ஷன் இருக்காரு, பின்னாடி பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் வராரு, இவங்க 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்பதான் டேவிட் மில்லர் இருந்துகிட்டு துஷார் தேஷ்பாண்டோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. உண்மையிலே இந்த விக்கெட்டை தேஷ்பாண்டே எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட நம்ம ரகானை எடுத்தாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மனுஷன் சூப்பரான கேட்சை பிடிச்சு இந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் போனவுனே ஒட்டுமொத்த இன்னிங்ஸும் சாய் சுதர்சனை நம்பி தாங்க வந்திருந்துச்சு. ஏன்னா அவர் தான் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்பதான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மத்தீசா பத்திரனா பவுலிங் போட வந்தாரு. அவரோட ஓவர்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பவே ரச்சின் ரவீந்திரா கேட்சை பிடிச்சு அவரோட விக்கெட் எடுத்திருக்க வேண்டியது. ஆனா அவர் ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. என்னப்பா இப்படி அழகா கேட்சை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா பத்திரனாவோட பால்ல சூப்பரா சமீர் ரிஸ்வி விட்ட கேட்சை பிடிச்சிட்டாருங்க. நான் பிடிச்சு அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சாய் சுதர்ஷனே சிஎஸ்கே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குஜராத்ல விளையாட எந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸுமே இல்ல, எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால குஜராத்னால 20 ஓவர் முடிவுல வெறும் 143 ரன் தாங்க எடுக்க முடிஞ்சு. அதனால இந்த மேட்சை சிஎஸ்கே 63 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே இது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா 2 பாயிண்ட்டும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நெட் ரன் ரேட்டும் தாறுமாறா ஆக போகுது. ஏன்னா அத்தனை ரன் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சிஎஸ்கே இந்த ஐபிஎல் நல்ல வெற்றியோட தொடங்கி இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட ரொம்ப சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இப்ப குஜராத் கூட எப்படி வின் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இதே மாதிரி சிஎஸ்கே அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. பொறுத்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்ச்ல சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.